தாவாக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் சேராது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. செல்வ பெருந்தகையை நான் ஒரு பெரிய பொருட்டாக கருத மாட்டேன். அவர் வந்து ஒரு டம்மி. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து திமுகவே அவர் கைக்கு போயிடுமோங்க பயம் வந்ததுக்கப்புறம் தான் கருணாநிதி அவரை வந்து என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா பிரச்சாரம் பண்ணி அவரை தூக்கி எறிஞ்சது வெளியில். உயிருக்கு ஆபத்து இருந்தது ஜெயில். அவங்களை வந்து தனியாக கூட்டு போய் KKSSR ராமச்சந்திரன் தினகரன் தான் காப்பாற்றி அவங்கள இது பண்ணி வச்சது. ஏதோ ரைஸ் கோடவுனில் வச்சு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் படித்தது தான், எங்கேயோ யாரோ சொல்லி ரூமர் கிடையாது, படித்தது தான். ஹுசைன் இப்போ வந்து புதுச்சேரிக்காரர் நம்பர் 1, நம்பர் 2 அவரும் ஓங்கோலை சேர்ந்தவர். அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதனால் வந்து அவர்னால தாவேக்காவுக்கு வந்து எந்த நன்மையும் விளைய போகிறதில்லை. செங்கோட்டை இந்த தரம் வந்து தாவேக்கா சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் தன்னோட சொந்த ஊரில் இருந்தால் கூட ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 90% வந்து டவுட்ஃபுல் தான். ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பண்பலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஊழியர்கள் அனைவருக்கும், உங்களுக்கும், பொதுமக்களுக்கும், இதை பார்க்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். காங்கிரஸும் திமுகவும் இருக்கட்டும், திமுகவுடைய கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எந்த கூட்டணியோ எந்த கட்சியை சிதைக்கலாம், ஆனால் திமுகவுடைய கூட்டணியை சிதைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கர்வத்தில் திமுக இருந்தது. ஆனால் இப்போ திமுகக்கும் காங்கிரஸுக்கும் இடையில நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். கொஞ்சம் அது வந்து மைல்டாக க்ளோஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு. திரும்பவும் வந்து மதுரையினுடைய திமுக எம்எல்ஏ அவர் தளபதி அவர் வந்து காங்கிரஸ் பற்றி விமர்சனம் வைக்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் வந்து தளபதி அண்ணன் ஸ்டாலினுக்காக மட்டும்தான் நான் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா? 2 விஷயம்மா. கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே என்ன கலைஞர் டிவிக்கு வந்து தயாளம்மாள்கிட்ட விசாரணை வந்து சிபிஐ வந்து மாடியில் பண்ணிச்சு. கீழே வந்து அறிவாலயத்தோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இவங்க கூட்டணி பேரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து கூட்டணிங்கிறது 2 விஷயம். நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது அந்த நுவான்சஸ் சொல்லுவோம், முக்கியமான அந்த இது வித்தியாசம், நுண்ணிய வேறுபாடு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்லை. என்னென்னா கூட்டணிங்கிறது எலக்ட்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இது வந்து கூட்டாட்சி இது கிடையாது. ப்ரீபோல் அலையன்ஸ், போஸ்ட்போல் அலையன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ஒரு 10 வருஷமாக நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்காங்க. கூட்டணி வலுவாக தான் இருக்குது. 2 காரணத்துக்காக வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகாது. அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 2 பக்கமும் புதுசாக இப்போ தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ தான் புதுசாக ஒரு குரல்கள் எழும்புது. அதுவே எனக்கு ஒரு பெரிய இது. செல்வ பெருந்தகையை நான் ஒரு பெரிய பொருட்டாக கருத மாட்டேன். அவர் வந்து ஒரு டம்மி இவர் தான். ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் முடிவு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மாணிக்கம் தாக்கூரோ வந்து இவரோ ஜோதிமணியோ இவங்கெல்லாம் பேசினவரை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு கடுமையாக பேசினவர் திருச்சி வேலுசாமி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கார். என்ன அது வந்து தொடர்ந்து இப்போ சமீபத்த காலமாக ஒரு 3 மாதமாக நிறைய எல்லா சேனல்ஸ்லையும் பேட்டி கொடுத்துட்ருக்கார். முக்கியமாக தாவேக்கா நடத்தின கிறிஸ்மஸ் விழாவில் கூட அவர் போய் பங்கேற்கிறாருன்னு. இல்லை, அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக போகிறதுங்கிறது வேறு. ஆனால் தாவாக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் சேராது. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. இவர் கூட வந்து விஜய்கிட்ட கூட ராகுல் காந்தி பேசிட்டு தான் நிறைய செய்திகள்லாம் வந்தது. ஆனால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் உண்டானால் ஒழிய வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரஸை வந்து திமுக அலையன்ஸை விட்டு வெளியில் போகாது. அதை உறுதியாக சொல்லுவேன். ஓகே. ஆனால் நிறைய அதிருப்திகள் அவங்களுக்கு இருக்குது இல்லை? இப்போது சமீபத்தில் கூட ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோட ப்ரெசன்ஸ்லேயே நிறைய தலைவர்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. டெல்லியில் பேசும்போது அவங்களும் சொல்கிறது, திமுகவில் இருக்கும் கட்சியில் இருக்க நிறைய பேர் எங்களுக்கான தகுந்த மரியாதை தரமாட்டுறாங்க, ஏதோ 1-2 சீட்டுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான அது அதிருப்திங்கிறது எப்போதுமே இருக்குமா. EBKS இளங்கோவன் வந்து கருணாநிதியை ஒரு தரம் நாங்கள் சொன்னதை அவர் ஊதி பெருசாகிட்டார்னோன்னா அவர் தன்னோட ஜாதியை குறிப்பிட்டு நினச்சி பெரிய சண்டே ஆகி அப்புறம் EBKS இளங்கோவன் வந்து தனிப்பட்ட முறையில் கருணாநிதியை போய் வீட்டில் சந்தித்து மன்னிப்பு கேட்டார். இவங்க வந்து ஒன்று திருச்சி பேசுகிறதோ இல்லாததை வந்து அதுக்கு புது அர்த்தம் கண்டுபிடிச்சி இது பண்ணுறதோ அது சகஜம். இதெல்லாம் வந்து அரசியல் வாழ்க்கையில் வந்து இது பண்ணாது. ஒரு ஈவே ராமசாமி நாயக்கரோ அண்ணாதுரையும் வந்து திராவிட நாடுலேயும் அவர் வந்து குடியரசு விடுதலையிலையும் எழுதி அவங்க பேசின பேச்சு என்ன முரசொலியில் கூட வந்திருக்கு, கருணாநிதி எழுதி. அதெல்லாம் வந்து நம்ம எழுதினது எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ரொம்ப அசிங்கமாக இது பண்ணதுக்கு இதெல்லாம் வந்து சகஜம்தான். இதெல்லாம் பிறந்தள்ளிட்டு போயிடலாம்.
பாமக பார்த்தா பாமக 2 ஃப்ராக்ஷன்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. அன்புமணி அவர்கள் வந்து என்டிஏ கூட சேர்ந்துட்டாங்க. ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுவார், யார் கூட சேருவார்ன்றப்போ திமுகவுக்கு போவாரோ அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல விசிகா இருக்கிறனால விசிகாவும் பாமகவும் எப்படியும் சேர மாட்டாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து வெளியில் வந்து தாவக கூட சேர்ந்து ராமதாஸ் அவர்கள் அங்கே போவார் அப்படின்ட்டும், ஏன்னா ராமதாஸ் அவர்கள் விஜயுடன் சேருவார் அப்படின்ற மாதிரியான பேச்சு இருக்கு. 2 விஷயம் இதில் பார்க்கணும். முதல்ல வந்து பெரியவர் ராமதாஸ் வந்து அந்த கட்சியை தோற்றுவித்தவருங்கிற முறையில் வட மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு 5-6 மாவட்டம், அந்த விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கடலூர் தான் முக்கியம். ஒரு 5-6 மாவட்டங்களில் வந்து இவருக்கு ராமதாஸ் பெரியவருக்கு வந்து நல்ல மரியாதை இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த ஜேவிசி ஸ்ரீராம் நடத்தின கருத்து கணிப்பாகட்டும், பொதுவாக வேறு இவங்க வந்து ஃபீல்டு சர்வே வந்து, ஆனால் இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக பண்ணல, அதையும் தான் இது பண்ணுறேன். இது வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்லேயும் இல்லாமல் சும்மா போய் பேட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா, மக்கள் ஓட்டுன்னு வரும்போது, அரசியல் தேர்தல் இதெல்லாம் வரும்போது, என்ன தான் பெரியவர் மேலே மரியாதை இருந்தால் கூட கிட்டத்தட்ட தொண்டர்களும் சரி, அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வன்னியர்களாக இருந்தாலும் வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாலும் சரி வந்து அன்புமணி பக்கம்தான் நிற்கிறாங்கங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். இன்னொன்று வந்து அன்புமணி வந்து அவரோட ஸ்டாண்டில் முதல்ல இந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸாக வந்து என்டிஏ விட்டு போகக்கூடாது. அதுக்கு காரணம் வந்து 2. ஒன்று, தேசிய அளவில் தனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்னு ஒன்று. 2வது, அவரோட அந்த தனியார் மருத்துவ கல்லூரிக்கு கொடுத்த அந்த வழக்குகள் இன்னும் முடிவாகலை. அது அவர் என்ன சொல்லுது, தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்க கத்தி தான். அதனால் வந்து இது வேணும். ஆனால் ஒன்று, நேச்சுரலாக ஜெல் ஆகிடுறார் அவர் என்டிஏவில். அவருக்கு ஏன்னா அவரும் ஒரு பேசிக்கலி மெடிக்கல் டாக்டர் இல்லையா, அதனால் அசிங்கமாக பேசுகிறது இல்லை. 2வது வந்து எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, புகையிலை, மது இதெல்லாம் பற்றி 30 வருஷமாக ஒரே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்புறம் நீங்கள் பேசுகிற அந்த மது பற்றி பார்க்கும்போது வைகோ அவர்களும் அதே ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கார், மது ஒழிப்புக்காக போராட்ட மாநாடெல்லாம் பண்ணுறாரு. ஆமாம், வைகோவை பற்றி சொல்கிற போது எனக்கு சிரிப்பு தான் வருது. அவரோட பையன் இந்த துரை வைகோ, அவர் வந்து ஐடிசி டீலர் இருந்தார் தெரியுமா? ஆமாம். அப்போ வந்து இதை பற்றி கேட்குறாங்க வைகோட்ட போய் எல்லோரும் மீடியாவிலேருந்து. மது குடிச்சு செத்து போவான், சிகரெட் வச்சு எத்தனை பேர் செத்து போவான், எத்தனை பேர் குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு கற்றுனார் மீடியாவில். அதனால் வந்து வைகோவோட இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்டை பற்றி பேசினா பக்கமாக பேசலாம், மணிக்கணக்கில் பேசலாம். அதனால் வைகோ பேச்சை ஒரு பெரிய அளவில் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன் சிலோன் மேட்ரான்னு கேட்பார் ஸ்டாலின், அவருக்கு என்ன தெரியும், அரசியல் ஒன்றுமே தெரியாதுன்னாரு. இவரை வந்து தமிழக பிரச்சனையில் கருணாநிதி கண்ணாபினான்னு திட்டினாரு. அதனால கூட இன்னும் கூட்டணி வச்சுக்கிட்டா என் கல்லறையில் உண்மைதான், அது சொன்னது உண்மைதான். ஏன்னா கல்லறையில் வந்து நம்ம இது பண்ணால் இது கூட மன்னிக்காது அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் வந்து வைகோட்டை வந்து அவர் மேலே இருந்த மதிப்பு மரியாதையெல்லாம் லாஸ்ட்டு ஒரு 15 வருஷமாக போச்சுமா. 1990 வந்து நிஜமாகவே ஃபயர் பிராண்டாக இருந்தார். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து திமுகவே அவர் கைக்கு போயிடுமோங்க பயம் வந்ததுக்கப்புறம் தான் கருணாநிதி அவரை வந்து என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா பிரச்சாரம் பண்ணி அவரை தூக்கி எறிஞ்சது வெளியில். அதனால் வந்து அரசியல் கட்சியில் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாமகவோட ஸ்பிளிட்டப்பில் ராமதாஸ் அவர்கள் இப்போ என்டிஏ கூட்டம் நடந்தது இல்லையா மதுராந்தகத்தில், அப்போ அந்த மாம்பழம் சின்னம் யூஸ் பண்ணதுக்கே அவர் வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாரு. அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான பகிரமான குற்றச்சாட்டை வெளியில் வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து ராமதாஸுக்கும் அவரோட மகனுக்கும் இருக்கிறது வந்து குடும்ப சண்டை. அது என்ன காரணம், எதனால் ஆரம்பிச்சுன்னா, அவரோட மகள் வைத்து பேரனை வந்து கொள்கை பரப்பு செயலாளர்களோ ஏதோ ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை இளைஞர் அணிக்கு அது தலைவராக கொண்டு வந்திருக்கோம். அங்கே தான் ஆரம்பிச்சது பிரச்சனை. இவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அன்புமணிக்கு கட்சியை கடைசியில் நமக்கு அப்புறம் அங்கே போயிடுமோன்ட்டு, நமக்கு அப்புறமா நம்ம உயிரோடு இருக்கும்போது போயிடும்ன்ட்டு ஒரு பயம் வந்துச்சு. அது ஒரு காரணம். அப்புறம் வந்து நிறைய விஷயத்தில் அவருக்கு என்டிஏக்கு போகிறதுல பிடிக்கல வந்து, அதே சமயம் டிஎம்கேக்கு போகிறதுக்கும் தயக்கம் இருந்தது. நேற்று வந்து மோடியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு ராமதாஸ், நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ராமதாஸ்க்கு உள்ளூரை வந்து டிஎம்கே வேண்டான்னு தான் தோணுது. முதல்ல அவங்க வந்து கூட்டணியில் இருந்தாங்க. 2வது ராமதாஸோட குணம் உங்களுக்கு இயல்பு சுபாவம் என்னென்னா வந்து, அவருங்க அதிமுகவில் இருந்திருக்காங்க, திமுகவில் இருந்திருக்காங்க, தனியாக ஒரு 3வது அணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் காற்று வீசுதோ அங்கே தான் போகிற வழக்கம். பெரியவரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த தரம் எந்த இதில் சேருவார்னு கடவுளுக்கு தான் தெரியும். அப்படி சேர்ந்தாலும் சேராட்டாலும் அவரால் வந்து அவருக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 0.5% வாக்கு சதவீதம் தான் அவருக்கு இருக்குது. அதை வச்சுட்டு போய் இங்கே பார்கெயின் பண்ண முடியும் இல்லை அவங்க கொடுத்ததை எடுத்துகிட்டு அவர் வந்து
இவருக்கு வந்து 12 சீட்னு பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனை சீட் கொடுக்க போகிறாங்க தெரியல, இன்னும் வெளியில் வரல அன்புமணிக்கு. இவர் வந்து 6ஓ 8ஓ கேட்டால் கூட எனக்கு கொடுப்பாங்கன்னு தோணலை. 2ஓ 3ஓ கொடுத்தாங்கன்னா இவர் வாய்ப்பாரான்னு தெரியல. அதனால் இந்த தேர்தலே வந்து அவர் பகிஷ்கரிக்கக்கூடிய இது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் ராமதாஸை வந்து ஒரு பெரிய சக்தி, அது மாதிரிலாம் இப்போவும் வந்து அந்த மாவட்டங்களில் அவரை பெரிய அளவில் உயர்த்தி மரியாதையாக இது பண்ணுறாங்க. ஒருத்தர் கூட இது பண்ணல. அதே மாதிரி ஒரு நண்பர் சொன்னார், பத்திரிகையாளர் தான், அன்புமணியை பற்றி ராமதாஸ் பொது மேடைகளில் கண்ணா பின்னான்னு வாய்க்கு வந்தபடி பேசுகிறதோ வையறதோ நடக்குது. ஆனால் அன்புமணி தன்னோட தந்தையை பற்றி எங்கேயாவது தப்பாக பேசியிருக்காரு பார்த்தீங்களா? என்ன இருந்தாலும் அப்பாங்கிற மரியாதை இதை விட்டுருங்க, அரசியலை விட்டுருங்க. அதனால் அந்த நாகரிகம், மேடை நாகரிகம் வந்து ராமதாஸ் எப்படி இப்படி குறைஞ்சி போச்சு, பெரியவர்கிட்ட குறைஞ்சி போச்சுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி உதயநிதி அவர்கள் இந்த கூட்டணியை பற்றி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. உதயநிதி அவர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன நீங்கள் வந்து பேசுனீங்க, உங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டதுக்கு சாகிறதுக்கு சமம் அப்படி இப்படின்ட்டு நிறைய வார்த்தைகளெல்லாம் நீங்கள் உதிர்த்தீங்க. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்காரு டிடிவி தினகரன் அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வர்றது ஒரு பலமாக அமையும், ஒரு சார்பான கம்யூனிட்டி ஓட் கிடைக்கும் அப்படின்றப்போ டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு இருக்காரு. அதே நேரம் நான் வந்து சப்போர்ட் அனுப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும்? டிடிவியை பொறுத்த வரைக்குமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அவரோட பல ப்ரெஸ் இது வந்து இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ தப்பு செஞ்சுருக்காரு, இது பண்ணுறது அவரை நான் சப்போர்ட் பண்ணலை. என்ன முதல்லேருந்தே வந்து இது பண்ணி 2 விஷயம் என்னென்னா, 1987 வந்து எம்ஜிஆர் இறந்து போனதுக்கப்புறம் டிசம்பரில் 89 அடுத்த எலெக்ஷன் வருது. இந்த 2 வருஷத்தில் இவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருந்தது ஜெயிலுக்கு. அவங்கள வந்து தனியாக கூட்டு போய் KKSSR ராமச்சந்திரன் தினகரன் தான் காப்பாற்றி அவங்கள இது பண்ணி வச்சது. ஏதோ ரைஸ் கோடவுனில் வச்சுருந்தாங்க கேள்விப்பட்டேன். ஆனால் படித்தது தான், எங்கேயோ யாரோ சொல்லி ரூமர் கிடையாது, படித்தது தான். அதனால் வந்து அம்மாங்கிற பேரில் அவருக்கு நல்ல மரியாதை வந்து ராஜ்யசபா MP கூட கொடுத்தாங்க. அதனால் வந்து அவர் வந்து நிஜமாக சேர்ந்திருக்காருனா கூட அவர் வந்து அவரோட பேச்சு திறமை இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் அவர் ஊடகங்களை வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி ஒரு இடத்துல கூட எரிச்சல் படாமல் என்ன கேள்வி கேட்டாலும் அசால்ட்டாக ஊதி தள்ளிடுவார். ஏன்னா அந்த மாதிரி பொலிட்டீஷியன் நான் இப்போ வந்து இவர் கூட அண்ணாமலை கூட படக்கு கோபம் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு இவரை வந்து நான் சமீப காலத்தில் ஒரு 20 வருஷத்தில் பார்க்கலாமா, உண்மையாக சொல்லணும். அது அவரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால் வந்து அவரே வந்து வெளிப்படையாக வந்து இங்கே சொல்லியிருக்காருன்னா அது வந்து ஒரு கட்சிக்கு தான் அவர் முழு மனசாக வேலை செய்வார். சும்மா லிப் சர்வீஸ் தப்பு இல்லை, பண்ணட்டுமே. நமக்கு இவங்களுக்கு வேண்டுங்கிறது சவுத் இதில் வந்து உங்களுக்கு ராமநாதபுரம், திருநெல்வேலியில் ஒரு பகுதி, அப்புறம் வந்து சிவகங்கை, அப்புறம் வந்து திண்டுக்கல், தேனி, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருவாரூர், இந்த சைடு ஒரு 5லேருந்து 8 மாவட்டங்களில் இவருக்கு இது இருக்குது. ஆனால் தனியாக நம்போது என்னென்னா 23 சீட்டில் அவருக்கு விழுந்த ஓட்டு என்ன வந்து திமுகவுக்கு எதிராக விழுந்த ஓட்டு அதிமுக பாஜக அலையன்ஸுக்கு வர வேண்டிய ஓட்டு. அது வந்திருந்தேன்னா போன எலெக்ஷனில் 2021 அசம்பிளி எலெக்ஷனில் இன்னும் 23 சீட்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த வித்தியாசம் எவ்வளோ வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சாங்களோ அதோட ஒரு கோட ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது பாஜகவுக்கு வந்து அவர் வரது ஒரு பெரிய நன்மை தான் உண்டாக்கும். டிடி தினகரன் அவர்கள் உள்ள வந்துட்டாரு, ஓபிஎஸ் அவர்கள் வருவாரா மாட்டாரா அப்படின்றது இன்னைக்கு பிரஸ் சந்திக்கும் போது கூட ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவாக வேண்டும் அப்படின்றத என்னோட ஆசை அப்படின்றது இன்னைக்கும் அவர் வந்து ஊர்ஜிதமாக சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் என்டிஏ கூட அவருக்கு எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை அப்படின்ற நிலை இருக்குல்ல. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார். 3 தடவை வந்து இடைக்கால முதல் மந்திரியாக இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் வந்தபோது எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் வெளியில் போய் எதுவும் இது புரளி பேசாமல் சைலண்ட்டாக வந்து பதவியை ஒப்படைச்சிட்டு வெளியில் வந்துட்டார். அதனால் கட்சிக்கு விசுவாசம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிஎஸ் மிஞ்சறதுக்கு ஆள் கிடையாது. இப்போவும் வந்து அவர் அம்மா பேரில் வந்து இந்த தப்போ இதுவோ சொல்ல, தவறாக பேசலை. இல்லை, அதை தான் சொல்ல வரேன், அதுக்கு தான் சொல்ல வரேன். எடப்பாடிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் முதலேருந்தே ஒத்து போல. கூவத்தூர் சம்பந்தம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொசிஷன் இதை பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் பிட்டர்ங்கிற முறையில் தான் எடப்பாடி வந்து தேர்வானார் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா இல்லைன்னா வந்து வேறு KA செங்கோட்டையனோ இல்லை வேறு யாரோ இன்னொருத்தர் வரதா இருந்தது. அதனால ஒரு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால குறிப்பாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க, இது பண்ணி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். ஏன்னா அதுலேருந்து அவங்க 2 பேருக்கும் ஆகாது. அப்புறம் 2 பேரும் அந்த என்ன சொல்கிறது, இந்த பக்கம் படகுல ஏறி இந்த பக்கம் ஒருத்தர் துடுப்பு போடுற, அந்த பக்கம் ஒருத்தர் துடுப்பு போடுற மாதிரி 2 பேர் சேர்ந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தது.
அது நாளடைவில் வந்து நீ பெரியவனா நான் பெரியவங்க தனிப்பட்ட இதில் வந்து அந்த சண்டை வந்து பெரிய அளவில் வெடிச்சு ஈகோ கிளாஷ் மட்டும் இல்லை, அது ஈகோ கிளாஷ்ங்கிறது சுலபமாக தான் நம்ம சொல்ல முடியாது. இவர் நினச்சிட்டாரு 3 தடவை வந்து முதல் மந்திரியாக இருந்திருக்கோம், எத்தனை வருஷம் சீனியர் அப்படின்ட்டு. வந்து இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடியை விட செங்கோட்டையன் சீனியர்னு கேள்விப்பட்டேன். அதனால வந்து அதனால வந்து உங்களுக்கு வந்து செங்கோட்டையன்னா உங்களுக்கு அம்மா காலத்தில் அவங்களோட தனிப்பட்ட டூர் இதெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, கூட்டம் கூட்டுறது அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவார், நல்லா செஞ்சார். அவருக்கும் ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் செங்கோட்டையன் இந்த தடவை வந்து தாபேக்கா சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் தன்னோட சொந்த ஊரில் இருந்தால் கூட அவர் ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 90% வந்து டவுட்ஃபுல் தான். அதனால் வந்து பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எங்கே போனாலும் அந்த கட்சிக்கும் லாபம் இல்லை, அவருக்கும் லாபம் இல்லை. டிவிக்கு வந்து யார் கூட கூட்டணி அமைப்பாங்களா? முக்கியமாக ஜனநாயகம் படத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது என்டிஏ வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு திருமாவளவன் அவர்கள் வச்சிருந்தாரு. அப்படின்றப்போ தாவேக்கா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நாங்க எங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்னன்னா இவர் தனியா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு, மற்ற கட்சிகள் எல்லாம் இங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் எல்லாரும் வருவான்ற பாலிடிக்ஸை பத்தி தெரியாதனால ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள். இன்னைக்கு தாவேக்காவோட நிலையை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். விஜய்க்கு வந்து 2 விஷயம். இப்போ ஒன்று, ஒரு பக்கம் சிபிஐயோட இது இத்தனைக்கும் வந்து அவரை குற்றச்சாட்டு இது வந்து பண்ணல, விட்னஸ்க்கு தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அசம்பவம் இது நடந்த இடத்துல அவர் பேசிகிட்டு இருந்தார், எல்லாம் அங்கே இது பண்ணார். அந்த கிளாஸ் பாட்டிலாம் எடுத்து தண்ணி பாட்டில் எடுத்து விசிறி அடிக்கிறதுலாம் அவர் கண் முன்னாடி நடந்திருக்கு. அப்புறம் வந்து அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து 2 வீக்னஸ் என்னென்னா, புஷியானந்தை வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்பினது. புஷியான் இப்போ வந்து புதுச்சேரிக்காரர் நம்பர் 1, நம்பர் 2 அவரும் ஓங்கோலை சேர்ந்தவர். அது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதனால் வந்து அவர்னால தாவேக்காவுக்கு வந்து எந்த நன்மையும் விளைய போகிறதில்ல. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா பற்றி இன்றைக்கி வந்து என்ன வந்திருக்குன்னா, சபரீசன் வந்து அவரோட உளவாளி தான் அவர். ஆதவ் அர்ஜுனா பற்றி இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா அதனால் வந்து தாவேக்கா இப்போ எந்த பிரச்சனையில் மாட்டின்ட்டுருக்குன்னா, அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலேருந்து பூத் லெவல் ஏஜென்ட் ஆகட்டும், சாதாரணமாக தொண்டர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது, அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, கூட்டத்தை திரட்டுறதுக்கு, கொடி ஏற்றுறதுக்கு, பெயிண்ட்டு பண்ணி இது பண்ணுறதுக்கு, இதெல்லாம் போஸ்டர் அடிக்கிறதுக்கோ இல்லை சவுத்தில் வரைகிறதுக்கு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் பட்டாலும் அவருக்கு அமோகமாக இருக்குது. நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டோட அவர் கேரளாவில் அதிகம் ரசிகர்கள் அதிகம். அப்படின்னு பார்க்குறம்போது ரசிகர்கள் பட்டாளங்கிறது வாக்காளர்களாக மாறுவாங்கன்னு எனக்கு தோணலை. அதே சமயம் வந்து இப்போது நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. அவர் வந்து நான் சீஃப் மினிஸ்டர்னா இல்லை, அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறது, விஜய் சீஃப் மினிஸ்டர்னா எங்கள் தலைமையில் வந்து அமைகிற கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் அவங்கள ஏற்றுக்குவோம், அது மட்டும் இல்லை ஆட்சியில் பங்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அது இந்த 2026 தேர்தலில் நடக்க போகிறதில்ல. 2031 இல்லை 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க கட்சி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாது. அது இந்த தரம் அந்த கட்சி வந்து கூட்டணியாகவோ தனியாகவோ எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்கங்கிறது அதை பொறுத்து. அதில் வந்து ஒரு சில ஊடகங்கள் வந்து 20% வாங்க போகிறார், 30% வாங்க போகிறான்னு சொல்கிறாங்க. வந்து இன்னொரு ஊடகம் வந்து ஒரு பெரிய அளவு ஊடகம், இங்கிலீஷ் சேனல், அவங்க 18% ஒரு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட கணக்கில் 8லேருந்து 10% வாங்கினா அதிகம். ஆனால் வந்து இவர்னால் நிறைய பேருக்கு வந்து அந்த வெற்றி தோல்வி வந்து திமுக ஆகட்டும் என்ன கண்டிப்பாக பாதிக்கப்படும். என்ன சீசா பேட்டில் மாதிரி இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமான்னு தெரியாது. 1. 2வது வந்து இவரால் தொகுதின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 தொகுதி வென்ற அதிகம். இது என்னோட கணக்கு. மோடி அவர்கள் மதுராந்தகத்தை வந்துட்டு போகும்போது போதைப் பொருள் புழக்கத்தை பற்றி பேசியிருந்தாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் 19 அந்த மாதிரி போதைப் பொருள் இருக்குது அப்படின்ட்டு பிரதமர் அவர்கள் பேசின வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். போதைப் பொருள் உள்ள வரதே வந்து குஜராத்தில் இருக்க உங்கள் துறைமுகத்தில் என்ன உள்ள வருது அப்படின்றப்போ நீங்கள் எங்கள் மேலே அக்யூசேஷன் வைக்க முடியாது அப்படின்னு. அது வந்து இன்னொரு நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு இன்னொன்று கூட சேர்த்து கொடுக்குறேன். அந்த துறைமுகம் கண்ட்லா போர்ட்டை நிர்வாகம் பண்ணுறது அதானி, அதையும் சேர்த்து தான் சொன்னார். பிஜேபிக்காரங்க தான் அதுக்கு காரணம்லாம் சொன்னாங்க. போதைப்பொருள் வரத்துக்கு லேண்ட் ரூட் இருக்குது, சீ ரூட் இருக்குது, 2 இருக்குது. விமானத்தில் வர முடியாது, ரொம்ப ஆல்மோஸ்ட் நில் பாசிபிலிட்டி. இவங்களுக்கு வந்து மால்தீவ்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, மால்தீவ்ஸ் வழியாக வருது. குஜராத் மட்டும் இல்லை, இவர் என்ன சொன்னார் முதல்ல, அவங்க ஒரு அமைச்சர் பேர் மறந்து போயிட்டேன், விஜயவாடா துறைமுகம் வழியாக வருதுன்னு சொன்னார். அப்புறம் இவங்க கொசு கூட விஜயவாடாவில் ஏறி வந்துருச்சுன்னெலாம் சொன்னாங்க. திருப்பூரில் துறைமுகம் கட்ட போகிறேன்னு இவங்க தலைவர் ஸ்டாலின் சொன்னார் ஒரு தினம். அதனால் வந்து இவங்க பேசுகிற பேச்சுக்கு அர்த்தம் இல்லை. 1. 2வது வந்து இவர் சொன்ன மாதிரி தான் மது விலக்கு வந்து 100% கொண்டு வர முடியாது. ஆனால் எம்ஜிஆர் இருக்கும்போது ரேஷனிங் பண்ணார். இப்போ வந்து டாஸ்மாக் கடைகள் நிறைய
இருக்கிறத வந்து நம்ம நிறைய குறைக்கலாம். அதனால் வந்து போதைப் பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறுத்த முடியாது, ஆனால் வந்து 90லேருந்து 95% கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து அந்த சாதிக் தானே, சாதிக் அவரில் வந்து அவர் இளைஞர்கள் என்ஆர்ஐ செல் வந்து இதாக இருந்தார், டிஎம்கேயோட என்ஆர்ஐ. அதில் வந்து அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுங்க, பக்கத்துலேயே வந்து திருடர்களை வச்சுட்டு வெளியில் போய் திருடர்களை தேடி போகிற மாதிரி போதை மருந்து மது இந்த ரெண்டுத்தையும் வந்து என்ன, நாங்கள் இளம் விதவைகள் இருக்க மாட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்போ தான் இதானுங்க சூசைட் கேபிட்டல் ஆஃப் இது வந்து இந்தியா வந்து, ஏன்னா வந்து தமிழ்நாடு தான் அதில் வந்து 20,000 சூசைட் நடந்திருக்கு போன வருஷம். ஒரு நாளைக்கு 65 சூசைட். அது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால தான் நடந்திருக்கு, போதை மருந்துனால தான். அதனால் போதை மருந்தெல்லாம் இவங்க ஒழிக்க போகிறாங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து நேரடியாகவோ இல்லை ஒரு ஆட்சியில் பங்கு பெற்றோ இல்லை வந்து வெளியில் இருந்தோ பாஜக ஆதரவோடு வந்து ஒரு ஆட்சி அமைஞ்சால் அது அதிமுகன்னு இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் வந்து எடப்பாடி ரசிகன்லாம் கிடையாது சொல்கிறேன். அதனால் வந்து வந்தால் கண்டிப்பாக போதையை வந்து கட்டுப்படுத்துவார். அதுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து அண்ணாமலைக்கும் ஓரளவு அதிகாரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் வந்து போதை கலாச்சாரத்துக்கு இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பொதுவாக வந்து கிட்னாப்பிங்கோ எக்ஸ்ட்ராக்ஷனோ வந்து மர்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இப்போ க்ரைம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷம் இத்தனை டெக்கேடில் ஹையஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு காலத்தில் பீகார், ஒரிசா கூட கிடையாது. பீகார், ஜார்க்கண்டு, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்டேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தது. உத்தரப்பிரதேஷ் வாஸ் ஹையஸ்ட். இப்போல்லாம் அங்கெல்லாம் மாறிடுச்சு. எனக்கு என்ன வெக்கமாக இருக்குன்னா வெளியில் போய் சொல்லிக்கிறதுக்கு தமிழ்நாடோட பேர் கெட்டு போச்சு. அவங்கெல்லாம் முன்னேறிட்டாங்க நம்மளோட. அதனால் வந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும்னா கட்டுப்படுத்த முடியும், முழுக்க ஒழிக்க முடியாது. ஆனால் 95% வரைக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இருக்குது. ஆனால் திமுக இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, அடித்து சொல்லுவேன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.